சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவின் பொற்கால படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் சந்திரோதயம் திரைப்படம் வெளியாகி இன்று 60 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. 1966ஆம் ஆண்டு மே 27ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியான இந்த படம் தனது சுவாரஸ்யமான கதைக்களம், மனதில் நிற்கும் பாடல்கள், நட்சத்திர நடிகர்களின் சிறப்பான நடிப்பு மற்றும் தொழில்நுட்ப திறமைகளால் இன்றளவும் ரசிகர்களால் நினைவு கூரப்படுகிறது. 1934ஆம் ஆண்டு புகழ்பெற்ற இயக்குனர் பிராங்க் காப்ரா இயக்கத்தில் வெளியான இட் ஹேப்பன் ஒன் நைட் திரைப்படம் உலக சினிமா வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்த படமாகும். கிளார்க் கேபிள் மற்றும் கிளாடெட் கோல்பர்ட் நடித்த இந்த படம் சிறந்த திரைப்படம், சிறந்த இயக்குனர், நடிகர், நடிகை மற்றும் திரைக்கதை என 5 முக்கிய ஆஸ்கர் விருதுகளை வென்று சாதனை படைத்தது. உலகம் முழுவதும் பல மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்ட இந்த கதையின் தாக்கம்தான் இந்திய திரையுலகின் சென்றடைந்தது. தொழில்நுட்ப ரீதியாகவும் சந்திரோதயம் பலரது கவனத்தை ஈர்த்தது. குறிப்பாக கிளைமாக்ஸ் சண்டை காட்சியில் எம்ஜிஆரும் நம்பியாரும் மோதும் காட்சியை ஒளிப்பதிவாளர் தம்பு மிகவும் வித்தியாசமான படமாக்கினார். உடைந்து உருண்டோடும் டேபிள் லேம்பின் ஒளி மற்றும் நிழலை மட்டுமே பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட அந்த காட்சி அக்கால ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியது. கணினி கிராபிக்ஸ் அல்லது நவீன ஒளிப்பதிவு வசதிகள் இல்லாத காலத்தில் இத்தகைய காட்சி அமைப்பு பெரும் பாராட்டை பெற்றது. மேலும் ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட்டணியின் ஆரம்பகால வெற்றி படங்களில் ஒன்றாகவும் சந்திரோதயம் குறிப்பிடுகிறது. இருவருக்கும் இடையிலான திரைவேதியியல் ரசிகர்களிடம் மிகுந்த வரவேற்பை பெற்றது. பின்னர் தமிழ் சினிமாவின் மிகவும் பிரபலமான ஜோடிகளில் ஒன்றாக இந்த கூட்டணி உருவாகவும் இப்படம் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. சந்திரோதயம் காதல், நகைச்சுவை, சமூகச் செய்தி, இசை மற்றும் தொழில்நுட்ப புதுமை ஆகிய அனைத்தையும் இணைத்த முழுமையான பொழுதுபோக்கு திரைப்படமாக விளங்கியது. 6 தசாப்தங்கள் கடந்த பின்னரும் அதன் பாடல்கள் வானொலிகளிலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கின்றன. எம்ஜிஆரின் கவர்ச்சி, ஜெயலலிதாவின் அழகிய நட்பு, எம்ஜிஆர் நாகேஷின் நகைச்சுவை மற்றும் எம்எஸ்வியின் இனிமையான இசை ஆகியவை சந்திரோதயம் படத்தை காலத்தால் அழியாத ஒரு திரைப்படமாக மாற்றியுள்ளது. 60 ஆண்டுகளை கடந்த பின்னரும் தமிழ் சினிமா ரசிகர்களின் நினைவுகளில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் சந்திரோதயம் பொற்கால தமிழ் திரைப்படங்களின் பட்டியலில் என்றும் தனி இடம் பிடித்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மேலும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.